எனக்கு விக்ரம் மேல எந்த ஆசையும் இல்லம்மா. அம்மா, நான் இந்த சொத்துக்கு ஆசைப்பட்டு சம்மதிக்கவே இல்லை. மொத்தத்துல இந்த நிலைமை வரதுக்கு காரணம் நீதாம்மா. எத்தனை தடவை நான் உன்கிட்ட சொன்னேன், நம்ம ஊருக்கு போயிடலான்னு சொன்னேன். நீதான் என்னைய கட்டாயப்படுத்தி இங்கேயே இருக்க வச்ச. அதனால என்னைய திட்டுறதுக்கு எந்த உரிமையும் உனக்கு இல்லம்மா. எனக்கு பாட்டியோ விக்ரமும் நல்லா இருக்கணும். அதனால்தான் நான் துணிஞ்சு தாலி கட்டிக்கிட்டேன். என்னது, நான் கேட்க கூடாதா? எனக்கு அந்த உரிமை இல்லையா? என்ன சிவகாமி, ஏதோ பிரீத்தி கிட்ட உரிமையை பத்தி பேசிட்டு இருக்க? இல்லம்மா, பாட்டி கிட்ட சம்மதம் வாங்காம ஏன் கல்யாணம் பண்ணீங்கன்னு பிரீத்தி அம்மா கிட்ட கேட்டுட்டு இருந்தம்மா. இது பாரு, பிரீத்தி அம்மா இல்லாத பொண்ணு, அம்மா பாசம் தெரியாம வளர்ந்த பொண்ணு. அதனாலதான் ஆதரவு இல்லாத உன்னை அம்மாவா நினைச்சு பழகுறா. நீ அவளுக்கு அம்மாவாயிட மாட்ட, என்ன புரியுதா? இல்லம்மா, அது எதுவும் சொல்ல வேணாம். நீ பிரீத்திக்கு அம்மா இல்ல. அப்படி ஒரு எண்ணம் இருந்தா இந்த நிமிஷமே குழி தோண்டி புதைச்சிடு. நீங்க வெறும் வேலைக்காரி மட்டும்தான், அத மட்டும் மனசுல வச்சுக்க. பிரீத்தி எங்க வீட்டு மருமக, அவ உன் முதலாளி அம்மா. முதலாளி அம்மா கிட்ட வேலைக்காரி எப்படி நடந்துக்கணுமோ அப்படிதான் நடந்துக்கணும். அம்மாவா நடந்துக்க கூடாது. என்ன நான் சொல்றது புரியுதுல உனக்கு? பிரீத்தி, அந்த காசை கொடு, நான் போய் வாங்கிட்டு வரேன் உனக்கு. நீ போய் மேல விக்ரம் கூட இரு. அம்மா, பிரீத்தி இல்லைன்னா விக்ரம் சத்தியமா உயிரோட இருக்க மாட்டாரு. விக்ரமுக்கு ஏதாவது ஆச்சுன்னா பாட்டையும் செத்து போயிடுவாங்க. அவங்க 2 பேருக்கு எதுவும் ஆகக்கூடாதுன்னு தான் நான் இந்த கல்யாணத்துக்கே சம்மதிச்சேன். என்ன மன்னிச்சிருமா? கான்சியஸ் எத்தனை மணிக்கு உங்களுக்கு வந்துச்சு? 8:30 சார். ஸ்கேன் ரிப்போர்ட்ஸ் எல்லாம் வந்துருச்சா? வந்துருச்சு சார். அப்பப்ப ஸ்கேன் எடுத்து கொடுங்க. ஓகே, அதை கொடுங்க பாப்போம். என்ன மேடம்? என் பொண்ணோட லேப் ரிப்போர்ட். யார் உங்க பொண்ணு? கிருப்பா. அந்த சூசைட் அட்டெம்ப்ட் கேஸா? ஆமா. லேப்ல போய் கேளுங்க. இங்க வரீங்க? ஓகே. ஒன்னும் இல்ல, பயப்பட வேண்டாம். மெதுவா மெதுவா, அப்படியே மெதுவா எந்திரிங்கம்மா. ரிலாக்ஸ். அம்மா, உங்க வீட்டாளுங்க எல்லாரும் வெளியில இருக்காங்க, உங்களை பார்க்கணும்னு சொன்னாங்க. உள்ள வர சொல்லட்டுமா? வேண்டாம். இப்ப யாரையும் பாக்குற மனநிலையில நான் இல்ல. தெரியுமா, விக்ரம் தம்பி பிரீத்தின்னு நினைச்சு அந்த கிராமத்து பொண்ண உங்களுக்கு தெரியாம கல்யாணம் பண்ணிட்டு வந்தாருன்னு சொன்னாங்க. விக்ரம் பண்ணிட்டு வந்த காரியத்தினால நான் என்ன பண்ண போறேன்னு எனக்கு தெரியல. பரம்பரை பரம்பரையா என் குடும்பத்துல இருக்கிற சாபம் இவன் மூலமா ஒரு முடிவுக்கு வந்துடும் நினைச்சேன். அதுக்காக நான் போகாத கோயில் இல்ல, வேண்டாத தெய்வம் இல்ல. அவங்கிட்ட எல்லாத்தையும் பார்த்து பார்த்து சொல்லி கொடுத்து வளர்த்தனா அந்த சாப விஷயத்தையும். அதனால எந்த பொண்ணையும் கல்யாணம் பண்ண முடியாதுப்பா, வேற யாரையும் விரும்பாதப்பான்னு சொல்ல மறந்துட்டேன். அதான்
நான் பண்ண பெரிய தப்பு. விக்ரமும் தேன்மொழியும் ஒன்னு சேர்ந்துட்டாங்கன்னா ஐயோ, நான் இத்தனை வருஷம் பட்ட கஷ்டம் எல்லாம் வேஸ்டா போயிடும். ஏமா, நீங்க தான் உங்க பேரங்கிட்ட கொஞ்ச நாள் பொறுத்திருப்பா, உனக்கும் பிரீத்திக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொன்னீங்கல்ல, அதுக்குள்ள அவசரப்பட்டு தம்பி ஏமா இவ்வளவு பெரிய காரியத்தை பண்ணிட்டு வந்து நிக்கிறாரு? அதுக்கும் நான் தான் காரணம். ஸ்ரீஜா ஃப்ராடுன்னு தெரிஞ்சு அவளை போலீஸ் கிட்ட ஒப்படைச்சதுக்கு அப்புறம் ஜோசியரை வர வச்சு விக்ரமுக்கு ஏத்த பொண்ணா வேற ஜாதகம் தேட சொன்னேன். அனாத எப்படியோ விக்ரம் தெரிஞ்சுக்கிட்டு இந்த மாதிரி காரியத்தை பண்ணிட்டான். அம்மா, உங்க வீட்டுல இருக்க யாரோ தான் விக்ரம் தம்பிக்கிட்ட இந்த விஷயத்த சொல்லியிருப்பாங்கம்மா. வேற யாரு? கல்பனாதான். அவதான் வீட்லயே சொன்னாளே, நான் தான் விக்ரமையும் தேன்மொழியும் கூட்டிகிட்டு போய் கல்யாணம் பண்ணி வச்சேன்னு. தேன்மொழி கிட்ட போய் சொல்லி கோயிலுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு கல்யாணம் பண்ணி வச்சுட்டேன்னு. இது மாதிரி எதுவும் நடக்கும்னு தெரிஞ்சுதான் சிவகாமியை கூட அனுப்பி வச்சேன். அவளும் என்னை ஏமாத்திட்டா. யாரை நம்புறது, யாரை நம்ப கூடாதுன்னு தெரியல. விடுங்கம்மா, நடந்ததை நினைச்சு கவலைப்படுறதுக்கு இது நேரம் இல்லம்மா. இந்த பிரச்சனையை எப்படி சால்வ் பண்றதுன்னு யோசிங்கம்மா. டாக்டர், எனக்கு ஒரு உதவி பண்ண முடியுமா? சொல்லுங்கம்மா, என்ன பண்ணுமா? முதல்ல பிரீத்தி இங்க அட்மிட் ஆயிருக்கிற விஷயம் விக்ரமுக்கோ இல்ல எங்க வீட்டு ஆளுங்களுக்கோ தெரியக்கூடாது. அப்புறம் நான் கண்ணு முடிச்ச விஷயமும் யாருக்கும் தெரியக்கூடாது. நான் சீரியஸா இருக்கேன்னே சொல்லிடுங்க. நான் இன்னைக்கு ஒரு நாள் நைட்டு இங்கேயே ஸ்டே பண்ணிக்கிறேன். அவங்க எல்லார்கிட்டையும் நாளைக்கு காலையில தான் எதையும் சொல்ல முடியும்னு சொல்லிடுங்க. அப்படி சொல்லிட்டாலே என் பிள்ளை விக்ரம் இங்கே இருந்துருவான். அவ்வளவுதானம்மா, விடுங்கம்மா, நான் பாத்துக்கிறேன். டாக்டர், உங்க போன் கொஞ்சம் கொடுக்குறீங்களா? ஜோசியரே, சொல்லுங்கம்மா. ஒரு முக்கியமான விஷயம். நாளை காலையில நீங்க கொஞ்சம் வீட்டுக்கு வரணும். இந்த விக்ரம் பையன் பிரீத்தின்னு நினைச்சு அந்த தேன்மொழியை கட்டிட்டு வந்து என்னென்னமோ ஆயிப்போச்சு. ஜாதகத்துக்கு ஏத்த பொண்ணை கட்டி வைக்கணும்னு தான் நான் எத்தனை வருஷம் போராடினேன். இன்னைக்கு அந்த பொண்ணு யாருன்னே தெரியல, அவளை போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டான். அவங்க ரெண்டு பேரையும் நீங்க தான் ஏதாவது நேரம் காலம் இது நல்லது இல்லைன்னு சொல்லி கொஞ்ச நாளைக்கு பிரிச்சு வைக்கணும். அதுக்குள்ள பிரீத்தி கண்முழிச்சு வந்துருவா. அதுக்கப்புறம் நான் பாத்துக்கிறேன். சரிங்கம்மா, அப்படியே சொல்லிடுறேன். சரி, ரொம்ப நன்றி. சரிங்கம்மா. தேங்க்யூ. இந்தாங்க. அம்மா, நடந்த பிரச்சனையும் சொல்ல மறந்துட்டேன். உங்க பேத்தி கிருபாவும் சூசைட் அட்டன் பண்ணிட்டாங்க. உங்களை கூட்டிட்டு வரும்போதே அந்த பொண்ணையும் கூட்டு வந்து நம்ம ஹாஸ்பிட்டல்ல தான் அட்மிட் பண்ணிருக்காங்கம்மா. என்ன டாக்டர் சொல்றீங்க? இப்ப கிருபா எப்படி இருக்கா? எந்த பிரச்சனையும் இல்லம்மா. கழுத்துல கயிறு மாட்டினதுனால கொஞ்சம் காயம் இருக்கு, வேற எந்த பிரச்சனையும் இல்லை. ரொம்ப நன்றி டாக்டர். சரிங்கம்மா. கடவுளே, ஏன் எனக்கு மட்டும் இவ்வளவு சோதனை கொடுக்குற? என் குடும்பத்துக்கு வந்த சாபம் தீரவே தீராதா? பிரீத்தி அக்கா, இன்னைக்கு என்னென்னமோ நடந்து போச்சு. விக்ரம்
என் கழுத்துல தாலி கட்டிட்டாரு. இது என் கழுத்துல ஏற வேண்டிய தாலி இல்ல, உங்க கழுத்துல ஏற வேண்டிய தாலி. ஆனா இப்ப என் கழுத்துல ஏறிடுச்சு. இத நான் ஆசைப்பட்டு விருப்பப்பட்டு ஏத்துக்கல. உங்களுக்காக தான் இந்த தாலியை ஏத்துக்கிட்டேன். உங்க மேல உயிரா இருக்கிற விக்ரம்காக தான் இந்த தாலியை ஏத்துக்கிட்டேன். ஆனா என் அம்மாவும் பாட்டையும் என்ன தப்பா நினைச்சிட்டு இருக்காங்க. நான் இது நாள் வரைக்கும் விக்ரம் உங்களை காதலிக்கிறாருன்னு மட்டும்தான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா இன்னைக்கு அவர் பேசும்போதுதான் நீங்க 2 பேரும் எந்த அளவுக்கு உயிருக்கு உயிரா லவ் பண்ணீங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். நீங்க 2 பேரு தான் ஒண்ணு சேர்ந்திருக்கணும். ஆனா ஏன் இந்த கடவுள் உங்களை இப்படி ஒரு நிலைமைக்கு ஆளாக்குனார்னு எனக்கு தெரியல. என்ன சுத்தி என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியல. உங்களுக்கு ஏன் விபத்து நடக்கணும்? ஏன் விக்ரம் கையெடுத்துக்கிட்டு உயிருக்காக போராடணும்? அதே நாள்ல நான் என் பாட்டியை பார்க்கணும். என்ன பார்த்து பாட்டி ஏன் உங்களை மாதிரி நடிக்க சொல்லணும்? இது எதுக்குமே எனக்கு விட தெரியவே இல்லை. நீங்க பொழைச்சு வருவீங்கன்னு பாட்டி நம்பிட்டு இருக்காங்க. ஆனா நீங்க பொழைக்க மாட்டீங்கன்னு நான் எப்படி பாட்டி கிட்ட சொல்றது? அப்படி சொன்னா அத அவங்க தாங்குவாங்களா? இல்ல இந்த விஷயம் விக்ரம்க்கு தெரிய வந்தா அவர் தான் தாங்குவாரா? இது எதுவுமே எனக்கு தெரியல. ஆனா அப்படி தெரிய வந்து அவங்களுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா என்னால தாங்க முடியாது. அதனாலதான் விக்ரம் என் கழுத்துல தாலி கட்ட நான் சம்மதிச்சேன். இதனால என் அம்மாவும் பாட்டியும் என்ன தப்பா நினைச்சாலும் பரவாயில்ல. ஆனா என் மனசாட்சிக்கு விரோதமா நான் எதுவுமே பண்ணல. இது உங்களுக்கு நல்லா தெரியும். இனி எது நடந்தாலும் விக்ரம் தான் என் புருஷன். நாங்க 2 பேரும் நல்லா இருக்கணும்னு நீங்க எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்கக்கா. ஏன் இங்க நின்னுட்டு இருக்கீங்க? பிரீத்தி, எங்க போயிருந்த? உன்னை எங்கெல்லாம் தேடுறது? அப்புறம் சித்தி தான் சொன்னாங்க நீ கிருபாவை பார்க்க போயிருக்கன்னு. ஆமா, கிருபாவை தான் பார்த்துட்டு வரேன். நீ எதுக்கு அவளை பார்க்க போன? நீ அவளை பாவப்பட்டு பார்க்க போவ. சந்திரிகா ஆண்டியும் கிருபாவும் சேர்ந்து எதுக்கு பார்க்க வந்தேன்னு உன்னை திட்ட ஆரம்பிச்சிருவாங்க. திட்டினாங்களா? இல்ல, திட்டல. திட்டலையா? இல்ல, திட்டல. பாத்துட்டியா? ஆமா, பாத்துட்டேன். சரி வா போலாம். ஜீவா, டாக்டர். பிரீத்தியை யாரும் பார்க்கக்கூடாது. சரிங்க டாக்டர். நைட்டு முழுக்க நீங்கள் அங்கேயே இருங்க. சரிங்க. முக்கியமாக விக்ரம் குடும்பத்தில் யாரும் பார்க்கக்கூடாது. சரிங்க. ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும்பா. அப்படியே பொம்மி, நிஷா எல்லாரும் சேர்ந்து ஜாக்கிரதையாக பார்த்துக்கங்க. ஓகே டாக்டர். வெளியிலேருந்து யார் பார்த்தாலும் தெரியாத அளவுக்கு பார்த்துக்கங்க. சரிங்க டாக்டர்.
அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், இன்னைக்கு நைட்டு மட்டும் இதே மாதிரி பார்த்துக்கணும். சரிங்க டாக்டர். ம். ஆமாம், விக்ரம் எங்கே இருக்காரு? ரிசப்ஷனில் டாக்டர். கொஞ்சம் வர சொல்லுப்பா. சரிங்க டாக்டர். சார் உங்களை டாக்டர் கூப்பிட்டாரு. ஓகே சார். சித்தி, நான் போய் பார்த்துட்டு போய் வரேன். பார்த்துட்டு வா. டாக்டர் வாங்க, உட்காருங்க விக்ரம். டாக்டர், பாட்டிக்கு இப்போ எப்படி இருக்கு பார்க்கலாமா? அவங்களுக்கு நீங்கள் பயப்படுற மாதிரி ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனால் நீங்கள் யாரும் அவங்கள இப்போ பார்க்க முடியாது. அவங்களுக்கு கொஞ்சம் ரெஸ்ட்டு தேவைப்படுது. அவங்க நினைவுக்கு வந்துட்டாங்க, ஆனால் பல்ஸ் ரொம்ப லோவாக இருக்கு. அதான் இன்னைக்கு ஒரு நாள் ஐசியூவில் வச்சு பார்க்கலாம்னு இருக்கேன். விக்ரம், ஒன்றும் கவலைப்படாதீங்க. ட்ரீட்மெண்ட்லாம் பண்ணியாச்சு. பல்ஸ் லெவல் இன்க்ரீஸ் ஆனால் உடனே கூட்டு போயிடலாம். டாக்டர், அப்போ இன்னைக்கு நைட்டு? ஆமாம், இன்னைக்கு நைட்டு ஃபுல்லாக நீங்கள் இங்கே தான் இருக்கணும். முடியும்ல? கண்டிப்பா டாக்டர். அதை விட வேற என்ன வேலை இருக்கு? பாட்டி நல்லானா எனக்கு அதுவே போதும். நான் எதுக்கு சொல்கிறேன்னா, ஏதாவது எமர்ஜென்சினா ரொம்ப கஷ்டமாயிரும். அதுக்காக தான் சொல்கிறேன். டாக்டர், நான் இருக்கேன் டாக்டர். ரொம்ப எமோஷனல் ஆனால் தான் இந்த மாதிரி ஆகும். பார்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே டாக்டர். சரி, நீங்கள் வெளியில் வெயிட் பண்ணுங்க. ஏதாவதுன்னா இன்ஃபார்ம் பண்ணுறேன். டாக்டர், அப்போ நான் பாட்டியை பார்க்க முடியாதா? ஐயோ, பார்க்கவே கூடாது. அவங்க ரொம்ப அமைதியாக இருக்கணும். யார் பார்த்தாலும் பிரச்சனை வந்துடும். மறுபடியும் அவங்க எமோஷனல் ஆகுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஆமா டாக்டர், பாட்டி என்னை பார்த்தா கண்டிப்பா எமோஷன் ஆவாங்க. நான் வெளியவே வெயிட் பண்றேன் டாக்டர். நீங்க எதுவாக இருந்தாலும் உடனே கூப்பிடுங்க. சரி, வெளியில் வெயிட் பண்ணுங்க. ஓகே. ஓகே டாக்டர். என்னாச்சு பாஸ்? விக்ரம், டாக்டர் என்ன சொன்னாரு? அத்தைக்கு எதுவும் பிரச்சனை இல்லையே? சித்தி, பாட்டிக்கு பல்ஸ் ரொம்ப கம்மியா இருக்கான். அதான் இன்னைக்கு ஒரு நைட் வச்சு பார்த்துட்டு நாளைக்கு கூட்டிட்டு போலான்னு சொல்லிட்டாரு. பயப்படுற மாதிரி ஒன்றும் இல்லையேப்பா. நம்ம அத்தையை பார்க்கலாமா? இல்லை சித்தி, இப்ப பார்க்க கூடாதான். ஏன் விக்ரம்? பாட்டி ரொம்ப எமோஷன் ஆனதுனால பல்ஸ் ரொம்ப வீக்கா இருக்கான். இப்ப போய் நம்ம பார்த்தா கண்டிப்பா எமோஷன் ஆக வாய்ப்பு இருக்கான். அதனால மறுபடியும் பிரச்சனை வரதுக்கு வாய்ப்பு இருக்கான். நீ சொல்றது சரிதான். நீ இப்படி பண்ணுவேன்னு பாட்டி எதிர்பார்த்திருக்க மாட்டாங்கல்ல, அதனாலதான். சித்தி, பாட்டி கியூர் ஆகி வந்து என்னையும் பிரீத்தி ஆசீர்வாதம் பண்ணும். அதை விட எனக்கு பெரிய சந்தோஷம் வேற எதுவும் இல்லை. நீ கவலைப்படாத விக்ரம், அத்தை உன்னை புரிஞ்சுக்குவாங்க. அப்புறம் கிருபாவை இப்பதான் டிஸ்சார்ஜ் பண்ணாங்க. கழுத்துல மட்டும் பேண்டேஜ் போட்டிருக்கா. மத்தபடி பயப்படுற மாதிரிலாம் ஒன்றும் இல்லை. சித்தி, அவளை போய் யாரு தூக்க மாட்டி சொன்னா? நான் என்னைக்காச்சும் அவளை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னானா? இல்ல அவகிட்ட அன்பா பேசியிருக்கேனா? ஏதோ நான் அவளை ஏமாத்துற மாதிரியும் தூக்கு மாட்டி ஓவரா சீன் போட்டு கடுப்பை கிளப்பிட்டு இருக்கா. சித்தி, எல்லாருக்கும் நல்லா தெரியும் நான் பிரீத்தி தான் கல்யாணம் பண்ணி பண்ணேன். அப்புறம் ஏன் அவன் என் மேல ஆசை வைக்கணும்? விடு விக்ரம், நீ ஏன் அதே நினைச்சிட்டு இருக்க? சரி, நீயும் பிரீத்தியும் வீட்டுக்கு போங்க. நானும் சிவகாமியும் இங்கே இருந்து அத்தையை பாத்துக்கிறோம். போங்க. இல்ல சித்தி, நீங்களும் பிரீத்தி வீட்டுக்கு போங்க. நானும் வீரபாகவும் இங்க இருக்கோம். ஏய், என்னடா சொல்ற? இன்னைக்குதான் உனக்கு கல்யாணம் ஆயிருக்கு. நீ என்னடா அண்ணா இங்கே இருந்து பாட்டியை பாத்துக்கிறேன்னு சொல்ற? போ, பிரீத்தியை கூட்டிட்டு போ. நானும் சிவகாமியும் இருக்கோம். இல்ல சித்தி, பாட்டி இந்த நிலைமையில இருக்கும்போது என்னால வீட்டில் போய் நிம்மதியா இருக்க முடியாது. பாட்டி நல்லபடியாகி வரட்டும், அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். சரி வா, நாம போலாம். வரோம் விக்ரம். பஸ் வாங்க உட்காருங்க. பஸ் ஒன்றும் கவலைப்படாதீங்க பஸ்.
பாட்டிக்கு ஒன்றும் ஆகாது. அவங்க சீக்கிரமா சரியாயிருவாங்க.